ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. கடந்த முறை நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முறையாக தரிசனம் தந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதனுடைய சின்ன ரீகேப் மாத்திரம் பார்த்துவிட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக போவோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு தரிசனமாக வேண்டும். மகதலேனா மரியாளுக்கு 11 சீஷர்கள் இந்த சுவிசேஷத்தை உலகத்தின் கடையாந்தரம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய அந்த சீஷர்களுக்கு தரிசனம் தராமல் ஏன் மரியாளுக்கு தரிசனம் தந்தார் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தோட்டக்காரராக தரிசனமானார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், ஏன் மரியாளாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண முடியவில்லை, கண்டு இயேசு என்று சொல்லி அவரால் ஏன் அறிய முடியவில்லை என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் மரியாள் மரியாள் என்று அழைத்து கொண்டிருந்தவர் முதல் முறையாக மரியாளை பார்த்து ஸ்திரீயே என்று ஏன் கூப்பிட்டார் என்று சொல்லி பல கேள்விகளுக்கு விடயங்களை நாம் கண்டறிந்தோம். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாக தேவனுடைய சத்தியத்தை தியானிக்கப் போகின்றோம். இந்த நாளின் செய்திக்கு தலைப்பாக டீலிங் வித் டவுட்டிங் டிசைபிள்ஸ் என்று சொல்லி, சந்தேகங்களோடு கூட இருந்த சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அவர்களுடைய சந்தேகங்களை நீக்கி அவர்களுக்குள்ளாக விசுவாசத்தை வளர்த்தார். எப்படி இந்த காரியங்களை செய்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக டவுட் என்பதற்கும் டவுட்டிங், அன்பிலீவ், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் பேசலாம், நீங்களும் பேசலாம். டவுட்டிங்னா என்ன, அன்பிலீவ்னா என்ன? டவுட்டிங் என்று சொன்னால், இந்த சூழ்நிலையிலே நான் அதை நம்ப முடியவில்லை என்று சொல்லுவது. கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலை, கொடுக்கப்பட்ட இந்த சாட்சியங்களை கொண்டு, இந்த ஆதாரங்களை கொண்டு இந்த காரியத்தை என்னால் நம்ப முடியவில்லை என்பதுதான் டவுட்டிங். அன்பிலீவ் என்பது என்னென்னா, நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் அன்பிலீவ். இந்த சீஷர்களுக்கு அன்பிலீவ் இல்லை, என்னதான் இருந்துச்சு, டவுட்டிங் தான் இருந்துச்சு. ஏன்னா அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர்களோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். வாசிக்க கேட்ட வேத பகுதி மார்க் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12, 13வது வசனத்திலே இந்த சம்பவத்தை சுருக்கமாக மார்க் 2 வசனத்திலே எழுதிவிட்டார். ஆனால் லூக்கா இதே சம்பவத்தை, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும், எத்தனை வசனங்கள்? 23 வசனங்களை அவர் எழுதுகிறார். இந்த நாளில் அதை தான் நம்ம தியானிக்க போகின்றோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம், உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்குமே ஆனால் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஆன் தி ரோட் டு எமாஸ், எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த 2 சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அந்த சம்பவத்தை நீங்களும் நானும் தியானிக்கப் போகின்றோம். வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். போதும். அன்றைய தினம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய தினத்திலே இந்த 2 பேர். யார் அந்த 2 பேர்? பொதுவாக இந்த 2 நபர்களை குறித்து சொல்லும்போது பெரிய பெரிய பிரசங்கியாரும் சொல்லக்கூடிய ஒரே தப்பு 2 men என்று சொல்வார்கள். ஆனால் மார்க்கும் சரி லூக்காவும் சரி 2 ஆண்கள் என்று எழுதவே இல்லை, 2 நபர் என்று, 2 பேர் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். 2 நபர். யார் அந்த நபர்? அன்றைய தினமே அவர்கள் 2 பேர்
யார் அந்த நபர் என்று சொல்லி பார்க்க வேண்டுமே. ஆனால் 18வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். போதும். கிளியோப்பா என்பவன் யார்? அந்த கிளியோப்பா யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாள். போதும். அவருடைய தாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாய், உலக பிரகாரமான தாயினுடைய சகோதரி தான் யாரு? கிளியோப்பா மரியாள். அப்போ கிளியோப்பா யாரு? அவருடைய பிரதரின் இல்லை. இவர்கள் இருவரும் என்ன செய்கிறாங்கன்னா பிரயாணப்பட்டு போகிறார்கள். எங்கிருந்து? எருசலேமில் இருந்து எங்கே போகிறாங்க? எம்மாவூர் என்கின்ற ஊர். இந்த ஊர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எருசலேமில் இருந்து 7 அல்லது 8 மைல் தூரம் உள்ள ஒரு நகரம் அல்லது ஒரு கிராமம். இந்த நகரத்திற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க? நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு செல்ல வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி யூதனும் சரி இந்த சீஷர்களுக்கு என்ன கட்டளையிட்டிருந்தார்? எங்கே போகணும்னு? கலிலேயா. எருசலேமிலிருந்து எங்கே போகணும்? கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி எடுத்தவர்கள் வாசிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கும் பேதுருவினிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அப்ப அந்த தூதனானவன் அந்த ஸ்திரீகளிடத்தில் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எங்கே சந்திப்பார்? கலிலேயாவிலே சந்திப்பார்கள். சீஷர்கள் எங்கே போகணும்? இப்போ எருசலேமை விட்டு கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இதே காரியத்தை தான் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் மத்தேயு எழுதுகிறார். வாசிப்போம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்று சொல்லி தூதனானவன், கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீகளை துரிதப்படுத்துகிறான். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீகளை மீட் பண்றாரு. 10வது வசனத்தையும் வாசிப்போம். அதே அதிகாரம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உயிர் தெழுந்த உடனே அந்த பெண்களிடத்தில் சொல்றாரு, இந்த சீஷர்கள் எங்கே போகணும்? இப்போ கலிலேயா போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னதாகவே இந்த காரியத்தை சீஷர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. மத்தேயு 26:32 வாசிப்போம். போவேன் என்றார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னதாக சொல்லியிருக்காரு, எங்கே போகணும்? கலிலேயா போகணும். தூதர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கே போகணும்? கலிலேயாவுக்கு போகணும்னு என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லியிருக்காரு? கலிலேயாவுக்கு போங்க, அங்கே நான் உங்களை மீட் பண்ணுவேன், சந்திப்பேன் என்று சொல்லி. ஆனால் இந்த கிளியோப்பா மரியாளும் என்ன செய்கிறாங்க? எம்மாவூருக்கு போகிறார்கள். ஒரு படத்தை கூட பார்ப்போம். எருசலேமிலிருந்து நார்த் சைட் ட்ராவல் பண்ணால் கலிலேயா வரும். ஆனால் அதே சமயத்தில் வெஸ்டாக ட்ராவல் பண்ணால் எங்கே போகும்? எம்மாவூருக்கு போகும். கர்த்தர் சொன்ன காரியத்தை விட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க? வழி விலகி எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம அந்த சீஷர்களை குறித்து, அந்த 2 பேரை குறித்து பேசுவதற்கு ரொம்ப நல்லா இருக்கும், கேட்குறதுக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இதே தவறு செய்கிறோம். கர்த்தர் சொன்னாரோ அதை விட்டு வழி விலகி நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு பெரிய சித்தத்தோடு கூட இந்த ஸ்வீடனில், இந்த ஸ்டாக்ஹோம் பட்டணத்தில் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் செய்யக்கூடிய அதே தவறு என்னது? கர்த்தர் செய்ய சொன்ன திட்டத்தை விட்டுவிட்டு, அவருடைய சித்தத்தின் மையத்தை விட்டுவிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? வழி விலகி போகிறோம். யோனாவை குறித்து பார்க்குறோம். யோனாவை எங்கே போச்சனாரு? நினிவேக்கு போச்சனாரு. அவர் எங்கே போனார்? தர்ஷிஷ்க்கு போனார், ஆப்போசிட் சைடு. ஆனால் இவங்க ஆப்போசிட் சைடு போல,
கொஞ்சம் இன்க்ளைன் ஆனாங்க, இல்லை கொஞ்சம். ஷிப்பில் போகும்போது ஒரே ஒரு டிகிரி அல்லது ஆஃப் டிகிரி நீங்கள் மாறி போனீங்கன்னா எங்கே போவீங்க? ஆஸ்திரேலியாவுக்கு போகிறவங்க எங்கே போயிடுவீங்க? யுஎஸ் போயிடுவீங்க. நம்முடைய தேவனுடைய சித்தத்திலிருந்து சற்று நாம் விலகும்போது தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் வழி விலகி போகின்றோம். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இடைபிடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சொன்ன காரியத்தை நீங்களும் நானும் செய்யாத போது கர்த்தர் நம்மோடு கூட மீண்டுமாக இடைபட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் சொன்ன சித்தத்தை விட்டுவிட்டு அந்நிய மதத்தாரோடு கலந்தபோது, அந்நிய தெய்வங்களை வணங்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அநேக சத்துருக்களை எழுப்புகிறார். பெலிஸ்தியர்களை எழுப்புகிறார், எம்மோன் புத்திரர்களை எழுப்புகிறார், அநேகரை மோவாப்பியர்களை எழுப்புகிறார், அநேக எதிரிகளை எழுப்பி அவர்களோடு கூட யுத்தம் செய்ய வைக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களை மீண்டுமாக தன்னுடைய சித்தத்தின் மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய சித்தத்திற்கு நீங்களும் நானும் அவருடைய மத்தியிலே, அந்த சித்தத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய தவறு, அவரை விட்டு விலகி போகின்றோம். மீண்டுமாக கர்த்தர் அவர்களோடு கூட இடைபிடிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். போகையிலே இந்த இருவரும் என்ன செஞ்சாங்களா? வர்த்தமானங்கள் அப்படின்னா என்னன்னு புரியல இல்லை, பொது மொழிபெயர்ப்பில் அதை சுலபமாக கொடுத்துருக்கிறாங்க. நடந்த காரியங்களை அவர்கள் பேசிக்கொண்டே போனாங்களாம். என்ன நடந்துச்சு? இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த காரியத்தை அவர்கள் பேசிக்கொண்டே போனார்களாம். என்ன பேசிக்கொண்டிருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, எப்படி அடித்தாங்க, எப்படி சிலுவையில் அறைந்தாங்க, எப்படி அவர் மரித்தார், எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற காரியத்தை சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? வர்த்தமான காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே போனார்களாம். நாமும் இதே தவிர நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்தே பேசிக்கொண்டிருப்போம். இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு. போன வாரம் செய்தி கேட்டோம். நம்முடைய பேர் என்னது? விசுவாசிகள் இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு கேமராவும் ஒரு ஆடியோ ரெக்கார்டரும் வீட்டில் வச்சா மண்டே டு சாட்டர்டே நம்ம எப்படிப்பட்ட விசுவாசின்னு தெரிஞ்சு போயிடும். சண்டே இல்லை, சண்டே வந்தோன்னே விசுவாசி கைகளை தூக்கி நம்ம பாடல்களை பாடுறோம். நம்முடைய விசுவாச நிலை எப்படி இருக்கிறது? விசுவாசமான வார்த்தைகளை நீங்களும் நானும் பேச வேண்டும். 2 பேர் சேர்ந்தால் போதும். என்ன பேசும்? அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு. கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் உங்களை மீட் பண்ணுவேன். எங்கே மீட் பண்ணுவேன்? கலிலேயாவில் மீட் பண்ணுவேன்னு. அந்த காரியத்தை பேசலை இவங்க. எந்த காரியத்தை பேசுகிறாங்க? எப்படி அவர் மரித்தார், எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், இந்த காரியங்களை குறித்தே பேசிக்கொண்டு போகிறார்கள். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். போன வாரம் பார்த்தோம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாராவது வாசிப்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. சொல்ல நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுகிறவங்க கிட்ட பிரச்சனை உள்ளவங்க போகவே மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, யார் ஒப்பாரி செய்வாங்களோ அவங்க கூட பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும். இவங்க ஒரு கதை சொல்ல, அவங்க ஒரு கதை சொல்ல, இப்படியே விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகின்றோம். இந்த 2 சீஷர்களும் கணவனும் மனைவியும் இதே காரியத்தை தான் செஞ்சாங்க. எல்லா காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே போனார்கள். நீங்களும் நானும் விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும். விசுவாச வார்த்தைகளை சொல்லும்போது தான் மழை என்ன செய்யுமா? அப்புறம் போகும். நம்ம என்ன செய்கிறோன்னா, we always talk about the problem. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, you talk to that problem. அந்த பிரச்சனைகளோடு கூட நீங்களும் நானும் பேச வேண்டும். இந்த தவறை நீங்களும் நானும் செய்கிறோம். அதனால தான் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் வருகிறது. அதற்கு காரணம் என்னென்னா, தேவனுடைய சித்தத்தை விட்டு நீங்களும் நானும் வழி விலகி போகின்றோம்.
இரண்டாவதாக நீங்களும் நானும் நடந்த காரியங்களை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறோம். விசுவாசமான காரியங்களை அல்ல, விசுவாசம் இல்லாத காரியங்களை குறித்து நீங்களும் நானும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நான் ஒரு புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நான் செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியங்களை செய்வேன். புதிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமே. ஆனால் 18வது வசனம் என்ன சொல்லுது? வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய காரியங்களை, பூர்வமான காரியங்களை குறித்து நீங்களும் நானும் சிந்திக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்களும் நானும் பேச அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த ரெண்டு கணவனும் மனைவியும் என்ன செய்கிறாங்க? விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை, என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். போகின்ற போது என்ன நடந்தது என்று சொல்லி 15வது வசனம் வாசிப்போம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இப்படி நீங்களும் நானும் வழி விலகி போகின்ற போது கர்த்தர் மீண்டுமாக உங்களையும் என்னையும் சந்தித்து மீண்டுமாக அவருடைய சித்தத்தின் மையத்திற்கு உங்களையும் என்னையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இவங்க போய் தேடல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இவர்களை தேடி வருகிறார். அதுதான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டு இவர்களை மீண்டுமாக தன்னுடைய சித்தத்திற்கு வழியிலே, தன்னுடைய வழியிலே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இடைபடுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். 16வது வசனம். அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ இவர்களை சந்திக்கின்றார். சந்திக்கும் போது இவர்களாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண முடியவில்லை. அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர், பழகினவர்கள், அவரை நன்றாக அறிந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தும் கண்டும் காணாதவர்களைப் போல இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை விட்டு அவர்கள் வழி விலகி போனார்கள். இரண்டாவது, அவர்கள் பழைய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அவிசுவாசமான காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தபடினாலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டபோதும் அவர்கள் கண்கள் என்ன செஞ்சிருந்துச்சு? மறைக்கப்பட்டிருந்தது. மகதலேனா மரியாளை குறித்து பார்த்தோம். மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி காட்சி தந்தார்? தோட்டக்காரனை போல. இந்த சீஷர்களுக்கு, இந்த 2 பேருக்கும் எப்படி காட்சி அளித்தார்னா, கோட்ராவலர் இல்லை, சக பிரயாணியை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இணைந்து அவர்களோடு கூட பிரயாணம் போகிறார். பிரயாணம் பண்ணும்போது இவர்கள் மறுபடியும் இதே காரியங்களை சொல்லி கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இடைபிடிக்கிறார். ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக இருக்க வேண்டிய நீங்கள் என்ன செய்றீங்க? துக்கமாக இருக்கிறீர்களே, ஏன்? நடந்த காரியம்தான் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்றாங்க? தொடர்ந்து வாசிப்போம். அவர்களில் ஒருவனாகிய கிலெயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அந்நியராயிருக்கிறீரோ? இவர்கள் தேவனை விட்டு விலகி அந்நியராக இருக்கிறாங்க. இவர்கள் தேவனையே பார்த்து என்ன கேட்குறாங்க? நீர் அந்நியரோ என்று சொல்லி. பல நேரங்களில் நீங்களும் நானும் அப்படி தான் செய்கிறோம். தேவனை பார்த்தே செய்கிறோம். நீங்கள் என்ன ஆண்டவரை கேட்கவே மாட்டீங்க. நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே ஜெபம் கேட்கவே மாட்டேங்குது. இனி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இனிமேல் நான் ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? இல்லை, அவிசுவாசமான காரியங்களை நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 19வது வசனம். அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவர் தேவனுக்கு முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும்
தீர்க்கதரிசியாய், வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து பல அற்புதங்களை செய்த போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி தான் அறிந்திருந்தாங்க? ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் அறிந்திருந்தார்கள். மகதலேனா மரியாள் ஒரு ரபுனியாக, ஒரு போதகராக மாத்திரமே அறிந்திருந்தார்கள். அவரை நீங்களும் நானும் எப்படியாக அறிந்திருக்கிறோம்? ஒரு தீர்க்கதரிசியாகவா அல்லது ஒரு போதகராகவா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர்தான் மேசியா என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவரை சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசியாக அவர்கள் பார்த்தார்கள். அந்த காரணத்தினாலே அவர்களாலே அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து வாசிப்போம் 20வது வசனம். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆயிற்று. நாங்கள் என்ன நம்பியிருந்தோம்? இஸ்ரவேலை மீட்பார். யாருடைய கைகளில் இருந்து? ரோமர்கள் கைகளில் இருந்து எங்களை மீட்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து மிகுந்த ஆவலாக காத்திருந்தோம். அவர் என்ன ஆயிட்டாரு? இறந்து போயிட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். ஆகையினாலே எங்களுக்குள்ளாக இருந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அவர்கள் மேசியாவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் கர்த்தராக வந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் நினைச்சதெல்லாம் என்னது? எப்படியாவது எங்களை யார் கைகளிலிருந்து மீட்க வேண்டும்? ரோமர்கள் கைகளிலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக நீங்களும் நானும் பின்பற்றுகிறோம்? இன்று அநேக திருச்சபைகளில் என்ன சொல்கிறாங்க? ஒன்று அற்புதம், இல்லைன்னா அதிசயம் அல்லது ஹீலிங். நீங்கள் அதற்காக மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தேடிக்கொண்டிருப்போமேயானால் பரிசுத்த பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை. பரிதபிக்கப்படுகிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக நீங்களும் நானும் தேடுகிறோம்? இந்த உலகத்தின் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக மாத்திரமே என்றால் வேறு சொல்யூஷன் இருக்குல்ல? இவரை காட்டிலும் வேறு சொல்யூஷன் இருக்குது. வெறும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, மேலான காரியங்களுக்காக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம். இந்த 2 கணவனும் மனைவி என்ன செய்கிறாங்க? இந்த உலகத்தின் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றியபடியினாலே அவர்களுடைய விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க? அவர்கள் எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மீண்டுமாக இடைபடுகிறார். வாழ்க்கையிலே நான் வைத்திருக்கக்கூடிய சித்தத்தை விட்டு நீங்கள் வழி விலகி போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நார்த் போனோம், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? வெஸ்ட் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? இடைபடுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். இந்த காரியத்தை சொல்றாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல? நம்ப முடியவில்லை. அவர்களால் நம்ப முடியல. ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்தார்கள். அவர்கள் மேசியாவாக பார்த்திருந்தா அவங்களால கண்டு கொண்டிருக்க முடியும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்துவாய் அவர்களுக்கு காட்சி அளிக்காமல் யாராக காட்சி அளிக்கிறாரு? கோட்ராவலராக, சக பிரயாணியாக அவர்களுக்கு காட்சி அளித்தார். முதலாவதாக ஸ்திரீகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்சியளித்தார். மகதலேனா மரியாளுக்கும் மற்ற ஸ்திரீகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்சியளித்தார். ஏன்? சத்துருவானவன், சர்ப்பமானவன் ஸ்திரீயை முதலாவதாக வஞ்சித்து அவர்கள் மூலமாக மனித குலத்தை அவன் வஞ்சித்தான். அதை ரிவர்ஸ் பண்ணுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? தோட்டக்காரரை போல ஸ்திரீகளை சந்தித்தார். அதற்கு பிறகு
கர்த்தர் யாரை போய் சந்தித்தார் தோட்டத்தில்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய போதும். யார் யார்? ஆதாமும் ஏவாளும். இவங்க யார்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள்ஸ். இப்போ எந்த கப்புள்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறாரு? முதலாவது ஸ்திரீயை பார்த்தாரு, அதுக்கடுத்து யாரை போய் பார்க்குறாரு? கிளியப்பாவும் மரியாதையும் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறாரு. ஏனென்று சொன்னால் கர்த்தர் முதலாவதாக இந்த இருவரையும் ஏதேன் தோட்டத்தில் சந்திக்கிறார். சந்தித்து என்ன கேட்குறாரு? நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. இந்த வேளையில் அருமையான இந்த கர்த்தருடைய நாளில் ஒருவேளை கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து நீ எங்கே இருக்கிறாய், விசுவாசத்திலே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால், நம்ம கலிலேயா போயிட்டுருக்கோமா இல்லை எம்மா ஊர் போகிறோமா? நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்குது? எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் மீண்டுமாக நம்மோடு கூட இடைப்பட இந்த கிருபையின் நாட்களிலே தேவன் மீண்டும் மீண்டுமாக நம்மோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் எங்கே இருக்கீங்க? எந்த இடத்துல இருக்கீங்க? ஏன் இப்படி செய்கிறீங்க என்று சொல்லி நம்மோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட அனுதினமும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம் 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, விசுவாசம் இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேராக நான் தான் ஜீசஸ்ன்னு சொல்ல. ஏன் தெரியுமா? அவர் வேத வசனத்தின் மூலமாக மக்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் வேத வசனத்தின் வாயிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நேராக நின்று நான் தான் ஜீசஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை சொல்ல அவர் விரும்பலை. ஏனென்று சொன்னால் அவர் வேத வசனத்தின் மூலமாக தன்னை யார் என்பதை வெளிக்காட்டுகிறார். அப்போ தான் அந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, அவர்கள் பேசிய வசனங்கள் எங்களுடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி. வேத வசனத்தின் ஊடாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்ல, ஒரு அருமையான சகோதரி எழுதிய பாட்டு. அப்புறம் போகிற காணப்படுகிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? இப்போ ப்ரிட்டன் பண்ணுறாரு. அவங்களை விட்டு விலகி போவதைப் போல அவர் என்ன செய்கிறாரு? செயல்படுகிறார். அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வருந்தி அழைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, இதோ நான் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட இருந்து அவனோடு கூட நான் போஜனம் செய்வேன் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வருகிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறாரு? கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்றும் நம்முடைய இதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தட்டி கொண்டிருக்கிறார். வந்து வாசிப்போம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். போதும். அப்பத்தை எடுத்து பிற்கின்ற போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவருடைய கண்கள் திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டாங்க. மரியாள் இடத்துல ஸ்திரீயே என்று சொன்னபோது அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மரியாளே என்று கூப்பிட்ட போது அவருடைய குரலை கேட்ட உடனே மகதலேனா மரியாள் என்ன செஞ்சா? ரபுனி, இயேசுவே என்று சொன்னாள். இங்கே குரலின் மூலமாக இல்லை, செயலின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஸ்டைலில்
அப்பத்தை பிப்பார்ல, அதே மாதிரி பிற்கும்போது இந்த சீஷர்கள் அவரை கண்டு கொண்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னா, முதலாவதாக அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் வரும்போது நீங்களும் நானும் ஒரு கேள்வி கேட்கணும், நான் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறேனா என்று சொல்லி. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தால் சில எதிரிகள் வந்தாலும் கர்த்தர் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துவார். இல்லை, ஒரு ஃப்ளைட் ரெடியாக இருக்குது டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ரன்வேல, ஆனால் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு அர்த்தம் இல்லை. ஹீ இஸ் கிளியரிங் தி வே. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சில காரியங்களை அவர் சரிப்படுத்த விரும்புகிறார். அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இந்த அவிசுவாசமான காரியங்களை விட்டுவிட்டு பழைய காரியங்களை பேசாதபடிக்கு விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். நீங்களும் நானும் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களை நண்பர்களாக வைத்து கொள்ள வேண்டும். அவிசுவாசமாக பேசுகிறவர்களை நண்பராக வைத்து கொண்டால் என்னாகும்? நாமும் அதே வழியில் போய்விடுவோம். நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு விசுவாசத்தை தர வேண்டும். நம்முடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தை தர வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைபட விரும்புகிறார். அவருடைய சித்தத்தின் மையத்தில் கொண்டு வந்து மீண்டுமாக உங்களையும் என்னையும் அவர் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் நீங்களும் நானும் இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம், இம்மைக்குரிய காரியங்களை தேடியே நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிறோம். நேரங்களில் நீங்களும் நானும் இம்மைக்குரிய காரியங்களை பார்த்து கொண்டே போய்கொண்டிருக்கிறோம். மறுமைக்குரிய காரியங்களை தேவனுக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? இந்த பட்டணத்தில் தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு சித்தத்தோடு வைத்திருக்கிறார். அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்மை விட அதிகமாக படித்தவர்கள், நம்மை விட அதிகமான ஞானம் உள்ளவர்களை காட்டிலும் உங்களையும் என்னையும் இந்த தேசத்தில் வச்சுருக்காருன்னா, இந்த தேசத்திலே உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த சித்தத்தின்படி நடக்கிறீர்களா என்று சொல்லி முதலாவது பார்க்க வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா மீண்டுமாக தேவன் நம்மோடு கூட இந்த கிளியோப்பா மேரியோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடைப்பட்டதைப் போல உங்களோடும் என்னோடு கூட இன்றும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச பிரயாணத்திலே தேவன் நம்மோடு கூட வருகிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? வழி நடத்த, வழி காட்ட அல்ல, வழி நடத்த. வழி காட்டன்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து இப்படி போய் இந்த ட்ரெயினை பிடிச்சி இப்படி போயிருங்கன்னு சொல்கிறது. ஆனால் வழி நடத்த என்று சொன்னால் நம்மோடு கூட அவர் கோட்ராவலராக வர்றாரு. நம்முடைய விசுவாச பிரயாணத்திலே பரிசுத்த ஆவியானவர் கோட்ராவலராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட கோட்ராவலராக வருகிறார். நீங்களும் நானும் அவரை இனம் கண்டு கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவர்கள் என்ன செய்கிறாங்க? எத்தனை மைல் நடந்து போயிருக்காங்க? இப்போ 7 அல்லது 8 மைல் தூரத்துக்கு நடந்து போய் எம்மாவூருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு சாப்பாடு டின்னர் முடித்ததுக்கப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னு என்ன செய்கிறாங்க? உடனே ராத்திரியோடு கூட திரும்ப 8 மைல் தூரம் நடந்து வந்து எருசலேமில் வந்து சீஷர்களுக்கு சொல்கிறார்கள், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், நம்ம என்ன செய்யணும்? இப்போ கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துரிதப்படுத்துகிறார்கள். அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் சித்தமாக இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு நீங்களும் நானும் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படியாக உங்களையும் என்னையும் அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார்.
கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பெற்றிருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை விட்டு நீங்களும் நானும் சற்று விலகி இருந்தாலும் இந்த அருமையான கர்த்தருடைய நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்கு கொண்டு வர, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தாலும் இந்த நாளில் தேவன் சொல்கிறாரு, நடந்தவைகளை நீ மறந்துவிடு, பூர்வமானவைகளை நினைக்காத, பழையவைகளை நினைக்காத, புதிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய வல்லவராக இருக்கிறேன். அநேக நேரங்களில் தேவன் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது நீங்களும் நானும் என்ன செய்கிறோன்னா அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடுகிறோம். அவரால் முடியாது, அவர் எனக்கு செய்ய மாட்டார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இந்த தவறை ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை விட்டு நான் வழி விலகி போய் வந்தால் இந்த நாளில் உம்முடைய சித்தத்தின் மையத்திற்கு நான் வருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் பரிபூர்ணப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, அவிசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசியிருந்தால் ஒரு விஷயம் கூட நேர் மன்னியும் ஆண்டவரே. விசுவாசமான வார்த்தையை நாங்கள் பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களை பார்ப்பவர்கள் எங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் விசுவாசப்பட எங்களுடைய வார்த்தைகளை, எங்களுடைய வாய்களை எடுத்து பயன்படுத்தும் என்று, எங்களுடைய வாய்களை தகப்பனே டெடிகேட் பண்ணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம்.